ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கும் சூடான காஃபிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பொசிஷன் ஸ்கேலிங் பத்தி சிம்பிளா பார்க்கலாம். கொதிக்கிற காஃபிய ஒரே மடக்குல குடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாக்கு சுட்டுடும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்படிதான். ஆல் இன் போனீங்கன்னா, அதாவது மொத்த பணத்தையும் போட்டா இதே மாதிரி தான் சுடும். சரி, மொத்த பணத்தையும் ஒரே ட்ரேட்ல போடுறது ஏன் அவ்வளவு பெரிய ரிஸ்க்? ஏன்னா மார்க்கெட் லேசா இறங்குனா கூட உங்க பணத்துல ஒரு பெரிய பகுதி காலி ஆயிடும். இது நிறைய பேர் பண்ற தப்பு. ஆனா ப்ரோ ட்ரேடர்ஸ் அவங்க பணத்தை காப்பாத்த ஒரு சூப்பர் வழி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பொசிஷன் ஸ்கேலிங். சரி, இது என்னென்ன டீடைலா பார்க்கலாம் வாங்க. இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ரிஸ்க் கம்மியாகும், உங்க பர்ச்சேஸ் பிரைஸும் ஆவரேஜ் ஆகிடும். இத செய்யறதுக்கு 3 காமனான வழிகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். அது என்னென்னனா, லீனியர், இன்க்ரீசிங், அப்புறம் டீக்ரீசிங் ஸ்கேலிங். ஃபர்ஸ்ட் லீனியர் ஸ்கேலிங். இதுல ஒவ்வொரு தடவையும் ஒரே அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு பேலன்ஸ்டான ரொம்பவே சேஃபான வழி இது. அடுத்து இன்க்ரீசிங் ஸ்கேலிங். ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் தரும்போது இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாக உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகமாக்குவீங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ். கடைசியா டீக்ரீசிங் ஸ்கேலிங். இதுல ஸ்டார்டிங்ல பெருசா போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பீங்க. இது ஒரு அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்ல ஆரம்பத்திலே பெரிய லாபம் பார்க்கறவங்களுக்கு இது செட் ஆகும். சரி, இப்போ இந்த 3ஐயும் ஒண்ணா வச்சு பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பாருங்க, இதுல எது பெஸ்ட் வழின்னு கிடையாது. எல்லாமே உங்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் உங்க ரிஸ்க் லெவலை பொறுத்தது தான். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இந்த 3ல எது கரெக்டா செட் ஆகும். மறக்காதீங்க, அந்த சூடான காஃபி கதை தான். ட்ரேட சிப் பண்ணுங்க, ஒரேடியா குடிக்காதீங்க. அப்போதான் மார்க்கெட்ல நிக்க முடியும்.